சோமு எனக்கு சுகர் இல்லையாண்டா. சோமு எப்படிடா சொல்லுற? யார் சொன்னா? ராமு ரேஷன் கடைக்காரர் தான் சொன்னாரு. முனிமா நம்ம பொண்ணுக்கு வீட்டோட மாப்பிள்ளையா பாக்குறீங்களாமா? எஜமானி ஆமா முனிமா, ஏன் கேக்குற? முனிமா மாப்பிள்ளை வந்ததும் என்ன வேலையை விட்டு நிறுத்திடுவீங்களான்னு தெரிஞ்சுக்கத்தாமா. சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. இது காமெடி. இந்த மாதிரி ஆளுங்க சிரிச்சு டிப்ரெஷன்ல எல்லாம் பார்த்து சிரிச்சு தான் அவங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் மூலமாக யார் எப்போ பாப்புலர் ஆவாங்க, எதனால் பாப்புலர் ஆவாங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு திடீர் பிரபலங்கள் டக்கு டக்குன்னு பாப்புலர் ஆயிடுறாங்க. அடுத்த சில நாட்களில் யூடியூப் சேனல்களில் இன்டர்வியூ, விஜய் டிவி நிகழ்ச்சிகளில் வாய்ப்பு அப்படின்னு வளர்ச்சி அவங்களுக்கு ஜெட் வேகத்தில் போயிட்டுருக்கு. முன்னாடி ஜிபி முத்து, ரீசெண்டாக டாக்டர் திவாகர் அப்படின்னு மக்களுடைய ரசனை எல்லைகளை கடந்து போயிட்டுருக்கு. அந்த வகையில் பரிதாபங்கள் கோபி சுதாகர் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக இவங்க ஈரன் பரிதாபங்கள் அப்படின்னு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அதில் எடுத்த உடனே வர்ற காமெடி கண்டென்ட் ஒன்று சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அதாவது சுதாகர் ஒரு மளிகை கடை பேக்ட்ராப்பில் செம்ம கிரிஞ்சா உரையாடல் பாணியில் காமெடி பண்ணுற மாதிரி வீடியோ பண்ணியிருக்காங்க. அந்த உரையாடலை கேட்ட ஒருத்தர் செம்ம காமெடியை கேட்ட மாதிரி பயங்கரமாக சிரிக்க கோபிக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆகி, இதெல்லாம் என்னடா காமெடி, எப்படா சிரிக்கிறீங்க அப்படின்னு செம்மையாக ஃபன் பண்ணி வச்சுருக்காங்க. மளிகை கடை நடத்திட்டு வர முத்துராஜ் அப்படிங்கிறவர் எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் போட்டுட்ருக்காரு. ஒரு நாளைக்கு 5லிருந்து 10 வீடியோஸ் வரைக்கும் கூட இவர் போட்டுட்ருக்காரு. அறியப்படாத தகவல்கள், காமெடிகள், மோட்டிவேஷன் அப்படின்னு கண்டென்ட் பண்ணிட்டுருக்காரு. இவர் பேசுகிற விதம் வித்தியாசமாகவும் கொஞ்சம் கிரிஞ்சாகவும் இருக்கிறதால நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டுருக்காங்க. மேலும் இவர் போடுற வீடியோவில் அவங்க பேசுகிற மாதிரி போடுங்க, இவங்க 2 பேரோட உரையாடல் மாதிரி போடுங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் வர வந்துட்டுருக்கு. பரிதாபங்கள் ஈரன் வீடியோவில் மதன் கௌரி, இன்ஸ்டாகிராம் அக்காஸ், டெக் பாஸ், A2D நந்தா அப்படின்னு இந்த வருஷம் சர்ச்சையில் சிக்கின எல்லாரையும் பொழந்து வச்சுருக்காங்க. இவங்களோட வரிசையில் மளிகை கடை முத்துராஜையும் கலாய்ச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரமாக இவரையும் நம்ம விஜய் டிவியில் பார்க்குற வாய்ப்பும் இருக்கும் போல இருக்கு. மங்களம் எதுக்கு ராப்பிச்ச? இரவு நேரத்தில் கூலிங் வாட்டர் இருக்கான்னு கேட்குற? ராப்பிச்ச சரக்கு வாங்கிட்டேன் தாயி, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க காசு இல்லை, அதனால தான். சரிங்க. போலீஸ் நேற்று ராத்திரி உங்கள் வீட்டில் திருடிட்டு போனவன் இறக்க குணம் உள்ளவன் எப்படி சொல்றீங்க? ராமர் கதவுல நன்றி மீண்டும் வரமாட்டேன் எழுதி ஒட்டிட்டு போயிருக்கான் சார். சரிங்க சரிங்க. மளிகை கடை ஆரம்பிச்சா மளிகை வியாபாரம் பார்க்கணும். இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணி காமெடி எல்லாம் பண்ணக்கூடாது. ஷாம்பு பாக்கெட் எடுங்க. பாபு ஷாம்புக்கும் பாம்புக்கும் ஐயோ